ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. ஆன்மீகத்தில் ஒருத்தவங்க வந்துட்டாங்கன்னா, அவங்க ரிஷி மூலம், நதி மூலம் எதையுமே நீங்கள் கேட்கக்கூடாது. அவங்க எங்கே இருக்காங்க? என்ன பண்ணுறாங்க? யார் கூட இருக்காங்க? உங்களுக்கு அது தேவையில்லாததுங்க. உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் பாருங்கள். சரிங்களா? அடுத்தவங்களோட பர்சனல் லைஃப்பில், ப்ரைவேசியில் தலையிடலாம் யாருக்குமே உரிமை கிடையாது. அப்படி கேட்குறீங்கன்னா, அதுக்கான கர்மாவை நீங்கள் தான் அனுபவிக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? உங்களுக்கு இப்போ தெரியாது. அவங்கள நம்ம கொஷின் பண்ணிட்டோம், போயிட்டோம், அவங்க பதில் சொல்லலை, அவங்கள குற்றவாளி ஆக்கிட்டோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் அதுக்கான பதில் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ நீங்கள் சொல்ல முடியாத ஒரு கஷ்டத்தில் இருப்பீங்க. கண்டிப்பாக கடவுளை அந்த ஸ்டேஜுக்கு உங்களை கொண்டு வந்துடுவாங்க. ஏன்னா அவங்க கடவுளை சரணாகதி ஆகிட்டாங்க. நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளும் அவங்கள தான் செலக்ட் பண்ணி கூப்பிட்ருக்காங்க. அப்படி அவங்க கூப்பிட்டு வேலை வாங்கிட்டு இருக்க ஒருத்தவங்களை நீங்கள் சந்தேகப்பட்டாலோ, நீங்கள் கஷ்டப்படுத்தினாலோ, இப்போ ஒன்றும் இல்லை, சிம்பிள். ஒரு ஓனர்கிட்ட ஒருத்தர் எம்ப்ளாயி வேலை செய்கிறாரு. அந்த வேலை செய்கிற ஆளை நீங்கள் கஷ்டப்படுத்துனீங்கன்னா அந்த எம்ப்ளாயி ஒன்றும் சொல்ல மாட்டார். அந்த ஓனர் என்ன பண்ணணுமோ அதை உங்களுக்கு பண்ணுறாரு. அதே தான் இதுலேயும். ஆன்மீகத்துக்குள்ளே ஒருத்தர் போயிட்டாங்கன்னா அவங்க உங்கள் எல்லைக்குள்ளே கிடையாது. அவங்க கடவுளோட எல்லைக்குள்ளே இருக்கிறவங்க. அதனால் உங்களோட வாலாட்டுற இந்த சேட்டைத்தனத்தெலாம் அவங்கக்கிட்ட பண்ணாமல் நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டுன்றங்க. ஜென்ரலாக ஒன்று சொல்கிறேன், அடுத்தவங்களோட பர்சனல் லைஃப்பில் தலையிடாதீங்க. நீ என்ன பண்ணுற, எங்கே இருக்க, என்ன பண்ணிகிட்ருக்கிற, போயிட்டுருக்கிற, வந்துட்டுருக்கிற அப்படின்னு சொல்லிவிட்டு எதையுமே கேட்காதீங்க. சாப்பிட்டியா? அவ்வளோதான். பத்திரமா இருக்கிறியா? உடம்பு நல்லா இருக்கா? பத்திரமா இரு, நல்லா இருந்துக்கோ. சாப்பிட வேலைக்கு உடம்பை பார்த்துக்கோ. இதுதான் ஜென்ரலாக ஒருத்தர் இன்னொருத்தருக்கு கொடுக்க வேண்டிய அட்வைஸ். ஓகேங்களா? அட்வைஸ் அவங்க உங்ககிட்ட கேட்டாங்கன்னா கொடுங்க. மீறி நீங்கள் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கும் பிரயோஜனம் கிடையாது. அட்வைஸ் வாங்குகிற அவங்களும் அதை கேட்க மாட்டாங்க. உங்களுக்கு தான் தேவையில்லாத அவமானம். அதனால் இது எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், அவங்க வேலையை பார்க்கணும். லைஃப்பில் முக்கியமாக ஒரே ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தவங்களுக்கு உதவி பண்ண முடியலனாலும் உபத்திரவம் பண்ணாமல் இருங்க. அதுதான் தேவை. அதை பண்ணாலே எல்லோரும் நல்ல வழிக்கு போகலாம்.